போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகாலை நேரத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கடந்த நாளில் செய்த எல்லா நன்மைகளுக்காய், உதவிகளுக்காய், ஒத்தாசைக்காய் கர்த்தருக்கு நன்றி கிடந்த இருதயத்தோடு அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த காலை ஆராதனையையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போறதுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்த போகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குழந்தைக்கும் தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறவரும் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவருமாயிருக்கிற உன்னதமான தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல நம்மளை சுமந்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நிழலிலே நம்மளை மறைத்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களை நிறைவாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நடத்த போற கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடல் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பயணத்திலே கூட இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஒற்றுமையில் நிலைத்து நிற்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடனை எல்லாம் திருப்பி அடைப்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஏற்றவழி திருமணம் நடக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம். சொந்தமான வீடு வாசலை ஏற்படுத்திட போறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாகன வசதிகளை ஏற்படுத்திட போறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கே துதிக்கன மகிமை உண்டாகட்டும். அப்பா, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அன்பு இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் ஆவிக்குரிய விசேஷித்த ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தில் 6 வசனங்களை நாம் வாசித்து பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் காலையில் உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். எனக்கு அன்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிப்பதும் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். நேற்றைக்கு இரவு படுத்தவர்கள் இன்றைக்கு காலையில் இல்லை. நேற்றைக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இல்லை. நேற்றைக்கு சுகத்தோடு இருந்தவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை தேவன் கிருபையாய் காத்து காலை நேரத்தில் எழும்பி நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் அக்கினியை கடந்து வந்தோம் என்ற பாடலை பாடி நாம் ஜெபித்து நம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆசீர்வாதமாய் வைப்பாராக. இணைந்து ஒரு மனமாய் பாடுவோம். அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீர்
தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. ஒரு இதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. ஒரு இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர்.
அல்லேலூயா. இணைந்து ஒரு மனமாய் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடியுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய வலது பார்சத்தில் இடைவிடாமல் பரிந்து பேச்சு ஜெபிக்கிற ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, எந்த இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை இணைந்து இந்த பாடல்களை பாடி ஆராதிக்கிறார்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்கு பின்பும் பகல் பொழுதிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகளை நிறைவாக்கும். அவர்களும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூக்கத்தின் ஆவியை மேற்கொண்டு, களைப்பின் ஆவியை மேற்கொண்டு, சோர்வின் ஆவிகளை மேற்கொண்டு அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு முன்பாக, இவருடைய முகத்திற்கு முன்பதாக, இவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்பதற்கு இவருடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தில், வசனத்தில், ஜெபத்தில் வளர்வதற்கு காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சத்தியத்தில் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, உமக்கு நன்றி. சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் ஜெபிக்க கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தாரும். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது மனிதனை தேடி ஓடாமல் தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிற ஒரு பழக்கத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டிருக்கிறத இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்போடு காணப்பட்டாலும் சமீபத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்ட பிள்ளைகளை அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து அதிக நேரம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவாடு உங்க சத்தம் உயரட்டும். ஷாபாகாதா, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராய். இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய எங்கள்
ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் ஆமே, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதிருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதிருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமே கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. நம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. நம் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். நம் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆமென் குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நாங்கள் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், அல்லேலூயா, போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். கனி கொடுக்கு மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கு மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்து மருந்து நாளே, சபைக்கு விருந்து நாளே. விருந்து மருந்து நாளே, சபைக்கு விருந்து மருந்து நாளே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாட்களெல்லாம் நம்மை தேவர் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்தினார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு பாடி ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய தயவும் இரக்கமும் உங்களை காத்துக் கொள்வதாக. இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க பழகுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை நடத்தினார். ஜெபிக்க பழகுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்கிற காரியங்கள் தான் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜெபித்து பழகுங்கள், நீங்களே ஜெபித்து ஜெயமிடுங்கள், நீங்களே வெற்றியாய் வாழுங்கள் என்கிற காரியங்கள்லாம் குறைவாய் காணப்படுகிறது. அப்படி இல்லாமல் நீங்களும் நானும் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நமக்கு மற்றவர்கள் ஜெபிப்பது தவறல்ல, தப்பு அல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாமவே ஜெபித்து ஜெயம் பெறுவோம் என்றால் அது ஒரு சிறந்த ஒரு அனுபவம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே ஜெபித்து பழகுங்கள் என்று சொல்லி திரும்பவும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெபித்து பழகுவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கிறோம். எபிரேயர் 3:1 பார்க்கும்போது பிரதான அப்போஸ்தலனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்க வேண்டும். அவருடைய தனி ஜெப ஜீவியம், அவருடைய ஊழிய வாழ்க்கை,
சமுதாயத்தில் அவர் நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்த்தால் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் சில காரியங்கள் அவருடைய ஜீவியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கற்றுக் கொடுத்ததை மட்டும் நாம் செய்கிறவர்களாக அல்லாமல் இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட தெய்வீக பண்புகளை பார்த்து நாமும் அதே போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஏனென்றால் தேவனுடைய சாயலாய் மாறுவதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அவருடைய சாயலை பிரதிபலிக்கவளாய் மாறிவிட வேண்டும். இங்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபோது ஊழியத்தில் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்படி இரவெல்லாம் கடந்து போனார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் பிரச்சனைகள் வரும்போது யாரை நோக்கி நீங்கள் ஓடுகிறீர்கள்? போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நீங்கள் யாரை நோக்கி ஓடுகிறீர்கள் என்பதை பார்த்துதான் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியின் காரியத்தை கண்டுபிடிக்கலாம், முதிர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவர் ஊழியத்தில் பிதா அவரை அனுப்பிய நோக்கம் நிறைவேறுவதற்கு அவர் துரிதமாய் செயல்படுகிற காலங்களில் ஊழியத்தில் பிரச்சனைகள் வந்தபோது அவர் நேரே பிதாவின் சமூகத்திற்கு ஓடினார். அன்பான தேவனுடைய ஜனமே, பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்தில் ஓடுக, அவர் சமூகத்தில் போய் நிற்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அழகான அந்த நிழலின் அடியில் போய் நின்று கொள்ள வேண்டும். ஆவியானுடைய பாதுகாப்பின் நிழலில் நாம் போய் நின்று கொள்ள வேண்டும். அவருடைய பராமரிப்பின் எல்கைக்குள் நாம் போய் நின்று கொள்ளும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இங்கு இரவு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இரவிலே விழித்து ஜெபிக்கிற பழக்கங்கள் நிச்சயமாக இல்லை. மத்தேயு 26:40-41 சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த விழித்திருந்து ஜெபிக்கிற பழக்கங்கள் குறைந்து போய்விட்டது. அப்போஸ்தலர் 12:5 நாம் வாசிக்கிற பொழுது, பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் இரவெல்லாம் சபை அவனுக்காக ஜெபித்தது. தேவன் தூதர்களை அனுப்பி பேதுருவை விடுவித்து கொண்டு வந்தார். இதெல்லாம் நம்புறீங்களா? அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு நடந்த அதே அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தால் வரும் ஆசீர்வாதங்களை, ஜெபத்தால் நடக்கும் கிரியைகளை ஒருவர் கண்டுவிட்டால், அனுபவித்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துவார்கள். எசேக்கியேல் 36:37 பாருங்கள். எசேக்கியேல் 36:37 பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 36:37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்களை என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அடுத்தது ஆண்டு சொல்லுகிற பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமானால் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யார் விண்ணப்பம் பண்ண வேண்டும்? அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். போராடி கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், தேவையோடு இருக்கிறவர்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை அநேகர் இன்றைக்கு சொல்லுவதே இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபிக்க பழகுவதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும். யாக்கோபு சொல்லுவார், ஒருவர் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபித்து நம்ம பழகணும். ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருக்கும், பின் நாட்களில் ஜெபம் இஷ்டமாக மாறும். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார். ஆண்டவரை ஜெபிக்கிற கிருபையையும் ஜெபிக்கிற அபிஷேகத்தையும், ஜெபம் ஒரு வரம். ஆவியானவர் நம்மை ஊற்றப்படும் பொழுது அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, பாடி ஆராதிப்பதற்கு மட்டுமல்ல, மன்றாடி ஜெபிப்பதற்கும், தேசத்திற்காக ஜெபிப்பதற்கும், நாம் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருளப்படுகிறார். ஆகவே ஜெபித்து பழகுவதற்கு கர்த்தர் கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. பல விதத்தில் நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவை பார்க்கும்போது அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும்படி வனாந்தரமான இடத்திற்கு போனார்.
என்று மார்க் 1:35 நாம் வாசிக்கிறோம். ஊழியத்தின் துவக்கத்தில் அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கெச்சமனே தோட்டத்தில் அவர் ஊக்கமாக ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று எபிரேயர் 5:7 நாம் வாசிக்கிறோம். அவர் திரும்ப 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 அவர் ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 8:34 படி இப்பொழுதும் ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபத்தில் துவங்கி ஜெபத்தில் இயேசு முடித்தார். நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் துவங்கி ஜெபத்தில் முடிக்கிற வாழ்க்கை காணப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் சத்துடைய போராட்டங்கள் நிச்சயமாகவே குறையும். அநேக இடங்களில் நாங்கள் ஜெப முகாமுக்கு நாங்கள் போவோம். அநேகர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஜெபிக்கிற அந்த கிருபை வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஆவியான அளவில்லாமல் ஊற்றப்படும் பொழுது சந்தோஷத்தோடு கடந்து போவார்கள். ஆனால் சில நாட்கள் சில மாதங்கள் கடந்த உடனேயே என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று திரும்பவும் கேட்டுக்கொள்வார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை அப்படி அல்ல. ஜெபித்து பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். பழகுவதை நிறுத்தவே கூடாது. ஜெபத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். தடைகளை தாண்டி முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்மீது கரங்களை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை அனல் மூட்டு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வதைப் போல இந்த விலையேற பெற்ற ஜெப வரத்தை பெற்றிருக்கிற நீங்கள் அந்த வரங்களை அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு வீடு, காரு, பங்களா, சொத்து, பணம், பொருளாதாரம் இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம், இது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற விலையேற பெற்ற அபிஷேகம். அதுதான் பெரிய சொத்து. அதை ஒரு மனிதன் கனப்படுத்த வேண்டும். அந்த அபிஷேகத்தை தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய சொத்து. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதனும் ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை வைத்து தேவனுக்காக சாதிக்கலாம், தேவனுக்குடைய சித்தத்தை செய்யலாம், தேவ நோக்கத்தை நிறைவேற்றலாம். ஆகவே அந்த அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ளணும். அந்த அபிஷேகம் வரும்போது ஜெபிக்க தேவன் உங்களை பழக்க வைப்பார். ஆமென். கர்த்தருக்கு கிருபைகளை நமக்கு தருவாராக. எபிரேயர் 5:7 பாருங்கள். எபிரேயர் 5:7 இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று இங்கு வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். இங்கு அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 19:41-42 வாசிக்கும்போது எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று தான் வாசிக்கிறோம். அப்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஆவியானவரிடம் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மை ஜெபிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரிடத்தில் நம்ம கேட்கிற போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஜெபிப்பதற்கு நம்மை பழக்க வைப்பார், பயிற்றுவிப்பார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 141:1, சங்கீதம் 18:34 அவர் நம்மை பழக்க வைக்கிறார். அப்போது அந்த பழக்க வைக்கிறதுல வரணும். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அது பெரிய கிருபை. அன்னாள் தேவாலயத்துக்கு போனாள். அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள். இந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரும்போது எப்பொழுதும் நம்முடைய தேவைக்காக கண்ணீர் வடித்து ஜெபிப்பது நல்லதாக தோன்றினாலும் தேசத்திற்காக அழிந்து போகிற மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பது ஒரு சிறந்த உன்னதமான ஒரு முதிர்ந்த அனுபவத்தை காட்டுகிறது. ஆகவே கண்ணீரோடு ஜெபித்து நீங்கள் பழகுங்கள். அடுத்ததாக போராடி ஜெபித்து நீங்கள் பழக வேண்டும். போராடி ஜெபித்து பழக வேண்டும். ரோமர் 15:32 பாருங்கள். ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதம், கூர்மையான ஆயுதம், சத்ருவை துரத்துகிற ஒரு ஆயுதம். பவுல் சொல்லுகிறார், அவர் ஜெபத்தில் போராடினார். ஜெபத்திற்காக போராடவில்லை, ஜெபத்தில் போராடினார். அப்போது போராடி ஜெபிக்க வேண்டியது வரும். சில நேரங்களில் சில ஸ்ட்ரகிளிங் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ நம்ம போராடி ஜெபித்து தான் நம்ம
பார்க்கணும். யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜெபித்ததை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். போராடி ஜெபித்து பழகணும், ஊக்கமாக ஜெபித்து பழகணும், மன்றாடி ஜெபித்து பழகணும். கெஞ்சி, அங்கு மோசே கெஞ்சி ஜெபித்தார். 32:13 அதில் அவர் கெஞ்சி ஜெபிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு விதங்களிலும் நம்ம ஜெபித்து பழகும்போது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தனித்து ஜெபித்து பழகணும், தனித்து இருக்க பழகணும், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் காத்திருக்க பழகணும், தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம பழகணும், தேவ சத்தம் கேட்டு பழகணும். இந்த பழக்கமெல்லாம் வருகிற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை நாம் நிச்சயமாய் காண்போம். ஆகவே பழகுங்கள். கர்லைப தலையிலூயா. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். திறப்பில் நின்று ஜெபித்திட சுவரை நான் அடைத்திட, திறப்பில் நின்று ஜெபித்திட சுவரை நான் அடைத்திட, சோர்ந்திடாமல் ஜெபித்திட சோதனையை ஜெயித்திட, சோர்ந்திடாமல் ஜெபித்திட சோதனையை ஜெயித்திட. விண்ணப்பம் பண்ண ஆளில்லையே விண்ணவரே மனம் இறங்குமையா, விண்ணப்பம் பண்ண ஆளில்லையே விண்ணவரே மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. விண்ணப்பம் பண்ண ஆளில்லையே விண்ணவரே மனம் இறங்குமையா, விண்ணப்பம் பண்ண ஆளில்லையே விண்ணவரே மனம் இறங்குமையா. ஹல்லேலூயா. தேவனே, ஜெப பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் வழக்கமும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் வழக்கமாக கொள்ள வேண்டும். அவர் வழக்கமாக ஜெபிக்கிற ஆற்றினரிகை ஜெபித்தார்கள் என்று அப்போஸ்தலர்கள் 16 நம்ம வாசிக்கிறோம். கொஞ்ச நாள் ஜெபிக்கிறதுக்கு அவங்க பழகியிருக்காங்க, ஆனால் அதை வழக்கமாக செய்யலை. அவர் வழக்கத்தின்படியே கெச்சமனை தோட்டத்திற்கு போனார், வழக்கத்தின்படியே காலை எழும்பி ஜெபம் பண்ணினார். அப்போ அது ஜெபம் ஒரு பழக்கமாக மட்டும் இல்லை, அது வழக்கமாகவும் இருக்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் உறவினரை தேடி போவது, ஒரு போதகரிடத்தில் போய் காரியங்களை பேசுவது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்பது, தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்பது, அவருடைய நிலையில் வந்து நிற்பது, அவருடைய எல்கைக்குள் வந்து நிற்பது, அவருடைய ஆலோசனையின் காரியத்துக்குள் வந்து நிற்பது ஒரு சிறந்த ஒரு பழக்கம். அது அந்த கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். பிள்ளைகளுடைய திருமணமா, வீடு கட்டுகிற விஷயமா, இல்லை ஒரு முடிவெடுக்கிற தீர்மானமா, எதுவானாலும் ஒரு மனித ஆலோசனையை விட தேவனுடைய ஆலோசனைக்குள் வருவது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இப்படி ஜெபிக்க நம்ம பழகும்போது கர்த்தர் கிருபைகளை தருவார். எசேக்கியா அழுது ஜெபிக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எலியா முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிப்பதை குறித்து பார்க்கிறோம். எலியா பிள்ளையின் மேல் 3 தரம் விழுந்து ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்குறோம். நமக்கு முன்னோடியாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். தானியேலை பாருங்கள், 3 வேளை ஜெபிக்கிறவனாக
அவர் காணப்பட்டதை குறித்து நான் பார்க்குறோம். அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிப்பதற்கு தானியேலுக்கு ஒரு விருப்பம் இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 34:2 மோசே வயது சென்ற காலத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு தேவனால் அழைக்கப்பட்டதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவ சமூகத்திற்கு வருவதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கண்ணீரோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும், மனம் உடைந்து ஜெபிக்கணும், ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் கண்ணீரோடு ஜெபித்தார் மேல ஆத்மாவை மரணத்தில் அவர் ஊற்றி ஜெபித்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜெபம் சாதாரணமானதல்ல. ஜெபம் வானத்தை எட்டும். சங்கீதம் 18:6 தெய்வ சமூகத்தை எட்டும். வெளிப்படுத்தல் 5:8 தேவ சமூகத்தை எட்டும். ஜெபம் வானத்தை திறக்கும். ஜெபம் வானத்திலிருந்து தேவ தூதர்களை கொண்டு வரும். வானத்திலிருந்து அக்கினி வரும், வானத்திலிருந்து மழை வரும், வானத்திலிருந்து தேவ தூதர்கள் வருவார்கள், வானத்திலிருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வரும், அபிஷேகம் ஊற்றப்படும், வரங்கள் ஊற்றப்படும், வல்லமைகள் ஊற்றப்படும். எந்த ஆசீர்வாதமும் ஒரு மனிதனிடமிருந்தல்ல, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனிடமிருந்து வருகிற ஆசீர்வாதம் சொற்ப நாட்கள், தேவனிடமிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாய் எப்பொழுதும் நமக்கு சொந்தமாக இருக்கும். அப்போ இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க பழகுவதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை கொடுப்பாராக. நம்முடைய முற்பிதாக்களாக இருந்த அநேக பரிசுத்தவான்கள், ஜான் பிளச்சர், டேவிட் பிரைனாட், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜான் பேட்டன், கார்மைல் கம்மையார், D.L. மூடி, ஜார்ஜ் முல்லர், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று பாருங்கள். வாழ்க்கை சரித்திரத்தை அப்படி பாருங்கள். அவர்களெல்லாம் 3:30 மணிக்கெல்லாம் எழும்பி தேவனுடைய முகத்திற்கு நின்றார்கள். சார்ல்ஸ் பெனி, அப்படிலாம் ஜான் ஒயிட்ஃபீல்டு, அவங்கெல்லாம் ஸ்டுவர்ட், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகிமையாக ஜெபிச்சாங்க. அருமையான அண்ணன் பேட்ரிக் ஜாஷுவா அவர்கள் காலையில் எழும்பி தேவனுக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் உள்ளவர்கள். ஜெபத்தின் தந்தை என்று அவர் எல்லாரும் அழைக்கிறோம். காரணம் என்ன? முழங்காலிலே நிற்பார். அவரோடு இணைந்து ஊழி செய்வதற்கு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சகரியா டோனிஃபோம் நல்ல ஜெபிப்பார். அவர் ஒரு மகிமையான பாத்திரம். அவர்களது புத்தகங்கள் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கின்றன. அவர்களெல்லாம் ஜெபத்தினால் தேசத்தை அசைத்தார்கள், சிங்காசனத்தை அசைத்தார்கள், சிறைச்சாலைகளை அசைத்தார்கள், சத்துருக்களை மேற்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காலத்தை பார்த்தால் போதலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பலான ஆகாரத்தை தர வேண்டாம் இருக்கிறது என்று எப்படி இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம காலத்தை பார்த்தால் நம்ம ஜெபிச்சு பழகணும். இது புதிய மக்களுக்கு நான் சொல்லவில்லை, சத்தியத்தில் வளர்ந்தவர்களுக்கு நான் அதை போதிக்கிறேன். ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். கரங்களை உயர்த்தி ஜெபிச்சு பழகணும், கரங்களை தட்டி ஜெபிச்சு பழகணும், முழங்கால நின்று ஜெபிச்சு பழகணும், கரங்களை விழித்து ஜெபிச்சு பழகணும், சத்தமாக ஜெபிச்சு பழகணும், ஊக்கமாக ஜெபித்து பழகணும், கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பழகணும். அப்படிலாம் பல விதத்தில் ஜெபத்தில் நம்ம பழகும்போது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஜெபத்திற்கு சில பயிற்சிகள் தேவை. அந்த பயிற்சிகளெல்லாம் கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை நடத்துவார். அந்த உன்னத பழக்கத்தை நமக்கு தந்து தேவன் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. ஒரு குடும்பத்தின் ஒரு தலைவியாக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, ஒரு வாலிப தம்பி தங்கையாக நீங்கள் இருக்கலாம். ஜெபிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்க நீங்கள் பழகுங்கள். ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கு ஒரு அறையை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஜெபிக்கிற மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கான உடல்நிலையை சரியாக இருக்க தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஜெப பிரசன்னத்தோடு போங்கள். கர்த்தருடைய சன்னதியில் துதியோடு சோத்திரத்தோடு சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஜெப பிரசன்னத்தோடு போங்க. ஆரம்பத்தில் பாடல் பாட சற்று கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்த்தரே உங்களை நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களை நடத்துவார். ஆவியானவரே உங்களை நடத்துவார். அபிஷேகத்தினால் உங்களை நடத்துவார். பல மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தருவார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார், காதுகளை திறப்பார், இருதயத்தை திறப்பார், முழங்காலுக்கு பலனை தருவார். தேவ சித்தத்தை செய்யும் ஒரு வாஞ்சியை தருவார். தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு தரிசனத்தை தருவார். நீங்கள் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை, ஜெபிக்கிற பழகுகிற கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டே சேரணுமே இன்னும் கிட்டே சேரணுமே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுட நாடுகிறே ஆர்வமுட நாடுகிறே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஹalleluya 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 உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா மாறாதையா என் தேவனே தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவே துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் அல்லேலூயா 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 ஆமென். ஜெபிக்க பழகுங்கள். ஜெபிக்கிறதை வழக்கமாகவும் பழக்கமாகவும் வைத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிருபாகரனே, இரவெல்லாம் ஜெபித்தவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, ஜெபத்தோடு ஊழியத்தை துவங்கினவரே, சிலுவையில் ஜெபித்தவரே, இன்னும் பிதாவின் வலது பார்சத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, காலையில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். கொடிய உலகம், பொல்லாத உலகம், கேடு செய்கிற உலகம், அருவருப்பான உலகம், பாவத்தை தண்ணீர் பெற குடித்துக் கொண்டிருக்கிற உலகம், உண்மையற்ற உலகம், ஏமாற்றுகிற உலகம், வஞ்சிக்கிற உலகம், தடுமாறுகிற உலகம், உலகத்தின் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிற உலகம், வெற்றியை தடுமாற பண்ணுகிற உலகம், கடவுள் இல்லை என்று போதிக்கிற உலகம், இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ
ஜெபத்தோடு வாழ, தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் வந்து நின்று ஜெபித்து ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட உனக்கு அனுக்கிரகம் பண்ணிடலாம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கர்த்தர் இவர்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். சகரியா 12:10 ஜெப ஆவியினால் நிரப்பும். குறித்த ஜாமத்துக்கு முன் என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லி சங்கீதம் 119, 140, 48 குறித்த ஜாமத்துக்கு முன் கண் விழித்துக் கொள்ளவும், ஜெபிக்கவும், தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கவும் கிருபைகளை தாரும். நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக, கரங்களை உயர்த்தி நிற்கிறவர்களாக, ஒரு குடும்பத் தலைவியாக, அதிகாலை எழும்புகிறவர்களாக, தேவசம் நிற்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யப்பா. இந்த குடும்பத்து குறைகளை நிறைவாக்கும். இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிரிவினை உண்டாக்குற பொல்லாத ஆவிகள் கட்டப்படட்டும். ஜெப பிரசன்னத்தால் பிள்ளைகள் நிரம்பி இருக்கட்டும். தேவ தொடர்பில், பரலோகத்தின் தொடர்பில் எப்போதும் வாழ்வதற்கு கிருபைகளை தாரும். ஜெபத்தை கேட்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் பிள்ளைகள் பதிவெடுக்கிற குறிப்புகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கித்தார். ஜெபத்தை கேட்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்க பழகுங்கள். ஜெபத்தில் முன்னேறுங்கள். தடைகளை தகர்த்து முன்னேறுங்கள். தேவ உறவில் வாழுங்கள். ஆவியானவரின் ஆழமான ஐக்கியத்துக்குள் நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவதை, உங்களை போஷிப்பதை, உங்களை அவர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you.